ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை தாட்ஸ். இந்த வீடியோவில் +1 ஃபிசிக்ஸில் யூனிட் 5ல் பார்க்க போகிற டாபிக் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்க். ஒரு யூனிஃபார்ம் டிஸ்கில் வந்து எப்படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஒரு புக் பேக் 5 மார்க் கொஸ்டின். இப்போ படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு டிஸ்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர், இந்த டிஸ்கோட மாஸ் வந்து கேபிட்டல் எம். இந்த மாஸ் கேபிட்டல் எம் வந்து இந்த டிஸ்கில் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. படத்தில் காமிச்சிருக்க மாதிரி இந்த டிஸ்கோட சென்டரில் வந்து ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இந்த ஆக்சிஸ் வந்து இந்த டிஸ்கோட பிளேனுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இந்த டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் கேள்வி. அது எப்படி கண்டுபிடிக்கிறதா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்க்கு வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஏகப்பட்ட எலிமெண்டல் ரிங்காலாம் ஆனது. அதாவது இந்த டிஸ்கில் வந்து இது மாதிரி எலிமெண்டல் ரிங் வந்து நிறைய ரிங்ஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு எலிமெண்டல் ரிங்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ரிங்கோட திக்னஸ் வந்து dr, இந்த ரிங்கோட ரேடியஸ் வந்து ஸ்மால் r, இந்த ரிங்கோட மாஸ் வந்து ஸ்மால் dm. ஒரு எலிமெண்டல் ரிங் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த எலிமெண்டல் ரிங்கோட வந்து மாஸ் வந்து dm, ரேடியஸ் வந்து ஸ்மால் r, இந்த எலிமெண்டல் ரிங்கோட திக்னஸ் வந்து dr. ஃபஸ்ட்டு இந்த எலிமெண்டல் ரிங்கில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதோட ஃபார்முலா வந்து di ஈக்குவல் டு dm. இந்த எலிமெண்டல் ரிங்கோட ரேடியஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஸ்கோட மாசு கேபிட்டல் எம் வந்து இந்த மொத்த ஏரியாவிலையும் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. மாஸ் எம் வந்து மொத்த ஏரியாவில் டோட்டல் ஏரியாவில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. நமக்கு வந்து இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் யூனிட் ஏரியாவில் வந்து எவ்வளோ மாஸ் வந்து இருக்குது அப்படி தான் நமக்கு தேவை. சிக்மா ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ மாஸ் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்மு. இந்த ஏரியாவுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்கோட டாப் சைடு வந்து சர்க்கிள் ஃபார்முலா இருக்குது. அப்போ சர்க்கிளோட ஏரியா ஃபார்ம் தான் வந்து இந்த ஏரியாக்கான ஃபார்முலா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு இப்படி எடுத்துக்கோங்க. சிக்மா ஈக்குவல் டு கேபிட்டல் எம் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து எப்படி வந்துச்சு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு டைமு. ஸோ மொத்த மாஸ் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஏரியாவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் ஏரியாவில் வந்து எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு தேவை. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பை ஆர் ஸ்கொயரை வந்து இங்கே வந்து எம்மால் டிவைட் பண்ணுவோம். எம் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர் அதுக்கு வந்து என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா. எம் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர் மொத்த மாசு டிவைடட் பை மொத்த ஏரியா. இதுக்கு வந்து என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா. ஒரு யூனிட் ஏரியாவில் வந்து எவ்வளோ மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்கான நேம் தான் வந்து சிக்மா. ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருந்து எம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சிக்மா பை ஆர் ஸ்கொயர். இது வந்து மொத்த டிஸ்க்குக்கான மாசு. நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் ரிங்கோட மாஸ் தான் தேவை. ஸோ அப்படியே இந்த ஃபார்முலா வந்து மாடிஃபை பண்ணுறோம். எலிமெண்டல் ரிங்கோட மாஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிஎம்மு. இந்த சிக்மா வந்து அப்படியே வந்துடும், ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட், அது அப்படியே வந்துடும். இந்த பை ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்து டிஸ்கோட ஏரியா. நமக்கு வந்து என்ன ஏரியா தேவைன்னா எலிமெண்டல் ரிங்கோட ஏரியா வந்து தேவை. எலிமெண்டல் ரிங்கோட ஏரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2πr, அதுக்கப்புறம் dr. இந்த ஈக்குவேஷனில் வந்து 2πr dr அப்படிங்கிறது வந்து எலிமெண்டல் ரிங்கோட ஏரியா. 2πr அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் ரிங்கோட லென்த்து. இந்த dr அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் எலிமெண்டல் ரிங். எலிமெண்டல் ரிங் வந்து எவ்வளோ திக்னஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா dr. இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நேம் வந்து 3 அப்படி மென்ஷன். ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ல் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மாவோட ஃபார்முலா. சிக்மாவோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதை வந்து இந்த சிக்மாக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எம் ஈக்குவல் டு சிக்மா பை ஆர் டிஆர். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. இந்த சிக்மாக்கு பதிலாக வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருக்க வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சிக்மாக்கு வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர். இந்த 2πr வந்து அப்படியே வந்துடும்.
டிஆர் அப்படி வந்துடும். ஸோ இந்த பையும் கேன்சல் ஆகிடும். டிஎம் அப்படிங்கிறது வந்து எலிமெண்டல் ரிங்கோட மாஸ் வந்து இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம் ஈக்குவல் டு 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் ஸ்மால் ஆர் டிஆர் இப்படி வரும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஐ ஈக்குவல் டு டிஎம் ஆர் ஸ்கொயர் இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இந்த டிஎம்க்கு பதிலாக வந்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் டிஆர், அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருக்க ஆர் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயர்டை மல்டிப்ளை பண்ணோம்னா ஆர் கியூப் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் டிஆர் அப்படியே வரும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. இது வந்து எலிமெண்டல் ரிங்கில் இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நமக்கு வந்து என்ன தேவைன்னா கேபிட்டல் ஐ தேவை, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் தேவை. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5 வந்து இன்டெக்ரல் பண்ணணும். டிஐ ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதுக்கு வந்து லிமிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கோட வந்து ரேடியஸு 0 to கேபிட்டல் ஆர். ஸோ அதை வந்து லிமிட்டாக செட் பண்ணிக்கணும். லிமிட் வந்து லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து கேபிட்டல் ஆர். இந்த 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் டிஆர் இது அப்படியே வந்துடும். இதில் வந்து 2 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு, 2ஓட வெளியே வந்து மாற போகிறதில்ல, அதனால் இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் எம் அப்படிங்கிறது வந்து டிஸ்கோட வந்து மாஸ்க்கு, ஸோ அதுவும் மாற போகிறதில்ல, ஸோ அதையும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது வந்து டிஸ்கோட ரேடியஸு, ஸோ அதோட வெளியும் மாற போகிறதில்ல, ஸோ அதையும் வந்து இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் வந்து கேபிட்டல் ஆர், ஆர் கியூப் டிஆர் 2m ஆர் ஸ்கொயர். இதை வந்து இன்டெக்ரல் பண்ணோம்னா ஆர் கியூபை வந்து இன்டெக்ரல் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் பவர் 4 டிவைடட் பை 4. அப்பர் லிமிட் வந்து கேபிட்டல் ஆர், லோயர் லிமிட் வந்து 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் லிமிட்டை வேல்யூ வந்து அப்ளை பண்ணணும். 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் வந்து அப்ளை பண்ணணும். R4 டிவைடட் பை 4 மைனஸ் லோயர் லிமிட் வந்து என்னென்னா 0. இந்த 0 வந்து இந்த ஆருக்கு பதிலாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா 0ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் 4 டிவைடட் பை 4 இப்படின்னு வரும். இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 2ஐயும் 4ஐயும் கிராஸ் பண்ணலாம், இது வந்து 2 வரும். இந்த ஆர் ஸ்கொயர்டையும் ஆர் பவர் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஐ ஈக்குவல் டு 1/2 இந்த எம் அப்படியே வரும். அதுக்கப்புறம் இந்த ஆர் ஸ்கொயர் வந்து அப்படியே வரும். இதுதான் யூனிஃபார்ம் டிஸ்கில் சென்டர் வழியாக பாஸ் பண்ணுற ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து வச்சு 5 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஸ்கோட மாசு இந்த ரேடியஸு இது மூணில் வந்து 2 வேலையை கொடுத்துட்டு இன்னொரு வேலையை கண்டுபிடிக்க சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஈஸியான கேள்வி, ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த யூனிட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.